அன்பிற்கினியவர்களே, நலம்தானே? வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் நாம் மலர் மருந்துகளின் பல்வேறு வகையான பயன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். காணொலிக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் வழக்கமா சொல்றதுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புத்தகங்கள் மலர் மருந்துகளை பற்றிய ஒரு பூங்காவனம் ஐயா எழுதிய 3 புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கி படித்து பயன்பெறலாம். இப்போ முக்கியமா நம்ம காணொலிகள் கொஞ்சம் கால தாமதமாக, அதாவது 2 நாள் இடைவெளிகளில் போடுறதுனால நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக போறதில்லை. நீங்க அதனால கண்டிப்பா பாக்குறவங்க உங்களுக்கு அந்த காணொலி பிடிச்சிருந்தா கீழே உள்ள லைக் பட்டனை அமுக்குங்க. அப்படின்னா யூடியூப் அதை கொஞ்சம் நோட்டிபிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போகும். நீங்க இந்த விழிப்புணர்ச்சி வர்றதுக்கு இந்த மாதிரி சில செயல்கள் செய்தால் கூட போதுமானது மலர் மருந்துகளை பற்றி. அடுத்ததாக மலர் மருந்துகளின் முக்கிய பயன்களை குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது இப்ப மலர் மருந்துகள் அப்படின்னா பொதுவா எல்லாரும் இதனால் ஈர்க்கப்படுவது அல்லது இந்த மாதிரி யூடியூப்ல காணொலிகள் போடுவது, புத்தகங்கள் எழுதுறவங்க கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, மலர் மருந்துகளால் பணம் உடனே கிடைச்சிரும், கடன் தொல்லை அடைஞ்சிரும், மக்களுக்கு இப்ப அதுதான் தேவைப்படுது, அது வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித விஷயங்களையே போட்டுக்கிட்டு வர்றாங்க. அதுதான் நல்ல வியூஸும் போகுது. பாத்தீங்கன்னா கடன் தொல்லை போகணுமா, பணம் வரணுமா அப்படின்னா உடனே எல்லாரும் பாக்குறாங்க, வீடு கட்டணுமா அப்படின்ற மாதிரி போடும்போது எல்லாரும் நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க. இந்த மாதிரி விரும்பி பாக்குறவங்க முதல்ல அதை பயன்படுத்துறாங்களா, பயன்படுத்துறவங்களுக்கு அது பலன் அளிக்குதா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனா மலர் மருந்துகளின் பயன்கள் எக்ஸ்டெண்ட் ரொம்ப பெருசு. நம்ம ஏற்கனவே பல காணொலிகள்ல அதை வலியுறுத்தி இருக்கோம். இப்பயுமே நம்ம நம்மளோட லட்சியமா 2030க்குள் 10 லட்சம் மகிழ்ச்சிகரமான குடும்பங்கள் இருக்கும். ஏன்னா சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சிகரமான குடும்பங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மலர் மருந்துகளை பொதுவா நம்ம சில பிரச்சனைகளை தீர்க்க அல்லது நோய்களை போக்குவதற்கு இந்த மாதிரி பயன்படுத்துறோமே ஒழிய, நிறைய நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பணம் இந்த மாதிரி வந்துடாதா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் மலர் மருந்துகளால் ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. நிறைய பேர் மலர் மருத்துவத்தை பத்தி சொல்றதும் அதைத்தான் சொல்றாங்க. ஆனால் மலர் மருந்துகளின் வீச்சானது மிக முக்கியமாக ஒரு விஷயத்துல பெரிய பங்களிப்பை கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் மனம் இருப்பதால் தான் அவன் மனிதன். புரியுதுங்களா? அப்ப மனம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம மலர் மருந்துகள்ல கொடுக்கிறோம். எட்வர்ட் பேட்ச் அவர்களே அதைத்தான் சொல்லியிருக்காரு. அப்ப மனநல மருத்துவத்தில் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்னால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல மனம்னு இருக்கிற எல்லாரும் ஒரு நாளாவது மனத்தினால் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது அதிகமாக இருக்காதே ஒழிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அம்சங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்ப அது அதிகமாகும் போது அவங்க அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மலர் மருந்துகளின் வீச்சு அபரிமிதமா இருக்கும். மிக முக்கியமாக மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துறோம். ஆனா மனநோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்துல மேக்சிமம் அதிகபட்சமா தூக்க மருந்து தான் கொடுக்கறதா சொல்றாங்க. மிச்சபடி நடுவுல சில மருந்துகளும் கொடுக்குறாங்க. அதனால நம்ம கவுன்சிலிங் மூலமாகவோ இதனால குணமாகலன்னு நம்ம சொல்ல வரல, அது மூலமாகவும் நடக்குது. ஆனால் அந்த விஷயங்களில் மலர் மருத்துவத்தை நாம் பயன்படுத்துவோமானால் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். மிகப்பெரிய வெற்றி மட்டும் இல்லாமல் உண்மையான சமுதாய தொண்டு என்கிறது அதுதான். இந்த மனநோயாளிகளை சமாளிக்க முடியாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறோம். மனநோயாளினா வெளியில கிறுக்காத்தான் தெரியணுங்கிற அவசியமே இல்ல. வீட்டுல ஒரு மனுஷன் சந்தேக கண்ணோட மனைவியை பாக்குறேன், போட்டு அடிக்கிறேன் அப்படின்னா அந்த மனைவியால ஒன்னும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தான் அவனை போய் கவுன்சிலிங்க்கு போன்னு சொல்ல முடியுமா? போவானா? கணவன் தூக்கி போட்டு ஏற்கனவே உதைக்கிறவன் போவானா? போக மாட்டேன். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களில் மலர் மருத்துவத்தின் வீச்சு அபரிமிதமா இருக்கும். அவனை ஒரு சரியான வழிக்கு கொண்டு வருவதாக இருக்கட்டும். நம்ம இது சொன்னது ஒரு உதாரணம் தான். இது போக ஏகப்பட்ட மனநலம் சார்ந்த நோய்கள் இருக்கின்றன. ஓசிடின்னு சொல்லப்படுற விஷயங்கள், இந்த மாதிரியான மனநோய்கள், அதிகமான மனநோய்கள் இருக்கின்றன. மனநோயாளிகளாகவே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்க விஷயத்துல மலர் மருந்துகளை பயன்படுத்தும் போது மிக பெரிய வெற்றி அடையலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் நான்.
அதாவது நம்ம நண்பரோட தம்பி ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எதை பார்த்தாலும் வந்துட்டு ஒரு 2-3 இருக்கிற மாதிரியே தெரியுது. அவருக்கு வந்து ஒரு பொருள் அப்படின்னா ஒரு 2 பொருளா 3 பொருளா இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம உடனே வந்து இது கண்ணில் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் போய் செக் பண்ணிட்டாங்க. இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா அவருக்கு பார்க்கும் பொருள்லாம் 2 இருக்கிற மாதிரி 3 இருக்கிற மாதிரி, பொருளே இல்லாத இடத்துல பொருள் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் டாக்டர்ஸை போய் பார்த்தா இவங்க வந்து டோசேஜ்களை கொடுக்கறது, மனநல மருத்துவம் சார்ந்த டாக்டர்களையும் பார்க்கும்போது அவங்க தூங்க வைக்கிறதுக்கான மருந்து, அமைதிப்படுத்துவதற்கான மருந்து தான் கொடுக்குறாங்களே ஒழிய அவரை சரி பண்ணுவதற்கான மருந்துகள் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனா அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா நண்பர் வந்து நம்மகிட்ட இதை பத்தி கேட்டாரு. நம்ம ஒரு மலர் மருந்துகளை ஒரு டிராம் கொடுத்து நீங்க வந்து இதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை போட்டு ஒரு 15 நாள்ல வந்து அவருக்கு அந்த பிரச்சனை சரியாயிருச்சு. என்ன அப்படின்னா, இது வந்து இலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இல்லாத இடத்தில் இருப்பது போலவும் அல்லது இருக்கின்ற பொருள் இல்லாதது போலவும் ஒரு மாய தோற்றம் தெரியும் அவங்களுக்கு. இது வந்து மன நோய்கள்ல இதுவும் ஒரு வகையான நோய். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒயிட் செஸ்ட்நட்டுங்கிற மலர் மருந்து அற்புதமான வழியில பயன்படும். இந்த மாதிரியான மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒயிட் செஸ்ட்நட் ரொம்ப பயன்படும். அது இந்த மாதிரியான, அதாவது இலூஷன், இந்த மாதிரி பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒயிட் செஸ்ட்நட் நல்லா ஒர்க் பண்ணும். அது அத்துடன் சேர்த்து நம்ம வந்து அதுக்குரிய காம்பினேஷன்லயும் நம்ம கொடுக்கும்போது மிக வந்து பரவலா இது வந்து வெற்றி பெறும். நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து பார்த்திருக்கோம். இது வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு. மனம் சார்ந்த நோய்கள்ல இது நல்ல இதை கொடுத்திருக்கு. இப்ப இந்த மனநோயாளிகளை சமாளிக்க முடியாம பல இடங்கள்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்றோம். இவங்களுக்காக தனியா இப்ப ஒண்ணுமே முடியாதவங்க தங்கள் குழந்தைகளையோ வயதானவர்களையோ ஏர்வாடியில கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சமுதாயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய, மனிதர்களின் பாசத்தை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான செக்டார்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து மலர் மருந்துகளின் கவனத்தை செலுத்தும் போது இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும். இதை வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு மட்டும் சொல்லல. பொதுமக்கள் வந்து மனநல நோய்கள் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்கள மலர் மருத்துவத்தை கூட்டிட்டு போங்க. இல்ல மலர் மருத்துவத்தை நீங்களே எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. இதோட உங்களோட கடமை முடிஞ்சிச்சு. ஆனா மலர் மருத்துவத்தை பற்றி பேசுபவர்கள், விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துபவர்கள் அல்லது அதை ஒரு மருத்துவ தொழிலாக தொண்டாக செய்கிறவர்கள் வந்து மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மனநல மருத்துவத்தில் மலர் மருத்துவத்தின் பங்கு. இதை நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சீங்கன்னா மலர் மருத்துவத்துக்கு மிகப்பெரிய புகழும் ஏற்கனவே இருக்கு. நம்ம உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில தோணும். அதை விட்டுட்டு வந்து ஒரு பிரச்சனையை சரி பண்ணாதான் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படும்னா, பிரச்சனை இல்லாத மனிதன் யார் இருக்கிறார்? ஒருத்தரும் கிடையாது. ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்த பிரச்சனை இருக்கும். அதாவது தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பிரச்சனை. 10 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், டெய்லர் தீபாவளி அன்னைக்கு தரல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. 15 ட்ரெஸ் எடுத்தோம், நமக்கு வந்து சரியான கலர் அமையல அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பிரச்சனை. அதனால பிரச்சனைகள் என்பது மனித மனத்தை சாட்டிஸ்பாக்சனே பண்ண முடியாது. அவங்கள வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வேணா வச்சிருக்க முடியுமே ஒழிய சாட்டிஸ்பாக்சன் என்பது மனித மனத்திற்கு கிடையவே கிடையாது. இப்ப 1 லட்சம் ரூபாய் இருந்தா நான் கடனை அடைச்சிருவேன்னு சொல்றவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கடனை அடைச்சிட்டா அடுத்து என்ன செய்வாங்க? கூட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு டிவி வாங்கலாமே நினைப்பாங்க. அடுத்து ஒரு கார் வாங்கலாமே நினைப்பாங்க. வீடு வாங்கலாமே நினைப்பாங்க. இந்த கடன் வாங்கி கூட செய்யலாமே நினைப்பாங்க. பழையபடி கடன் தான் வந்து நிற்கும். அதாவது ஒரு பொருளை அடுத்தவர் கொடுத்து மனநிறைவு யாருக்குமே ஏற்படாது. அவர்களது நிலைமையை மாற்றிக்கொண்டு புரிந்து கொண்டு செயல்படும் போதுதான் உங்களது பிரச்சனைகள் தீரும். மிச்சபடி பிரச்சனையை போக்குவதால் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை மனிதனுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட, சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை, இப்ப மனநோயாளின்னு ஒருத்தரை ஒதுக்கிறோம், ஆனா அவரோட ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்து செயல்படுவார்ல, அவர் செயல்பட்டு இருந்தா எவ்வளவோ வேலைகளை செஞ்சிருப்பார்ல, அந்த மாதிரியான ஆற்றல்களை கொண்டு வருவதில் தான் நம்மளோட வெற்றி இருக்கு. அப்ப ஒரு கடனை அடைக்கணும்னு கேட்கிறவரை விட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியவர்கள் இந்த மாதிரியான நோயாளிகள். அவர்களது திறமையை நாம் மேலே கொண்டு வரும்போது அவர்கள் கண்டிப்பான முறையில் அவர்களது பங்கில் பிரபஞ்சத்தை மேலே ஏற்றுவார்கள். அதனால இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அதாவது
இப்ப சமுதாயத்துல ஆணவ கொலைகள் அதிகரிச்சுட்டு வருது. அதற்கான காரணம் என்ன? அதுக்கு மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம். இது போன்ற பல வழிகள்ல மலர் மருத்துவத்தை பயன்படுத்தலாம். மலர் மருத்துவத்தின் வீச்சு அபரிமிதமானது. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது மனநல மருத்துவத்தில் மலர் மருத்துவத்தின் பங்கு. அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால மனநல நோயாளிகள் யாரும் இருந்தாலும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் மலர் மருத்துவங்களை பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கும் பயன்படும், பிரபஞ்சத்திற்கும் நல்லது. வாழ்க மகிழ்வுடன், வாழ்க மகிழ்வுடன், வாழ்க மகிழ்வுடன்.